பீஷ்மஸ்ய விரதஸ்தேமா. அதாவது பீஷ்மர்னுடைய ரதஸ்ய ஸ்தேமானா ஸ்டெபிலிட்டின்னு அர்த்தம். ஸ்தேமன்னு சப்தம், நகாராந்தம். ஸ்தேமா ஸ்தேமானோ ஸ்தேமானஹான்னு வரும். மகிமா மகிமானோ மகிமானஹ மாதிரி. சரியா? முதல்ல பிஃபோர் கோயிங் இன் டு தி டெக்ஸ்ட் வி வில் டூ த கவி பரிச்சயம். நம்ம இவர்தான் லக்ஷ்மண சூரி தான் இதுவும் எழுதியிருக்கார். பாரத சங்கிரகம் எழுதினாரு. சேம் ஆத்தர். சரியா? Yeah. படிக்கிறேடா. ம். Yeah. भीष्मस्य वृतस्तेम ம். ம். व्यासमुनिवरि विरचितं महाभारतं वाल्मीकि रामायणमिव भारतीयाना पूज्य प्रियश्च महाग्रन्थः. ம். முனி விரச்சிதம் மகாபாரதம் வால்மீகி ராமாயணம் இவ. சோ வியாசமுனி விரச்சிதம் மகாபாரதம் வால்மீகி ராமாயணம் இவ பாரதீயானாம் பூஜ்யः பிரியஸ்ச மகாகிரந்தः. சோ வியாசமுனி விரச்சிதம், வியாச முனினா விரச்சிதம், வியாசமுனி விரச்சிதம். அந்த வியாசமுனியினால் எழுதப்பட்ட மகாபாரதமானது வால்மீகி ராமாயணம் இவ, வால்மீகி ராமாயணத்தை போல, பாரதியானாம் பாரத தேசத்துல இருக்கிறவாளுக்கு அவளுடைய பூஜ்யா பிரியஸ்ச மகா கிரந்தா, பூஜைக்கு உகுந்த பிரியஹச்ச அப்படின்னா ரொம்ப விருப்பமான மகா கிரந்தா, ஒரு பெரிய கிரந்தம். சோ மகாபாரதம்ங்கிறது ஒரு மகா கிரந்தா. யாருக்கு அப்படின்னா பாரதியானாம் பாரத தேசே ஸ்திதானாம் வர்த்தமானானாம் ஜனானாம். என்ன அப்படின்னா இந்த மகாபாரதம்ங்கிறது பூஜ்ய, பூஜா யோக்கிய, பிரியஸ்ச ரொம்ப பிரியமான ஒரு மகா கிரந்தா. சோ வியாசஹா இதி முனிஹி வியாசமுனிஹி, வியாசமுனினா விரச்சிதம் வியாசமுனி விரச்சிதம் மகாபாரதம். நம் வியாசமுனி விரச்சிதம்ங்கிறது கோஸ் as an adjective for மகாபாரதம். வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது வால்மீகி உன்னுடைய ராமாயணம். அந்த அதே போல பாரதியானாம் பாரத தேசே வர்த்தமானானாம் ஜனானாம் பூஜ்யா மிகவும் பூஜிக்கக்கூடிய, பூஜன யோக்கியா, பிரியஸ்ச மகா கிரந்தः அஸ்தி. சரியா? ஆ, படிங்க. भारतं पञ्चमो वेदः इति श्रद्धापूर्वकं विश्वसिति लोकः. ஆ, லோகஹ லோகஹானா ஜனாகான்னு அர்த்தம். ஜனங்கள் வந்து பாரதம் பஞ்சமோ வேதா, இந்த மகாபாரதம்ங்கிறது அஞ்சாவது வேதம். ரிக் யஜுர் சாம அதர்வணங்கிற 4 வேதத்துக்கு அப்புறம் அஞ்சாவது வேதமா எதை ஒத்துக்கிறா அப்படின்னா இந்த மகாபாரதத்தை ஒத்துக்கிறா. சோ பாரதம் பஞ்சமோ வேதா இது ஸ்ரத்தாபூர்வகம், ஸ்ரத்தையோடு கூட லோகஹா விஸ்வசிதி. இந்த லோகஹா அப்படின்னா ஜனாஹா விஸ்வாசம் குர்வந்தின்னு அர்த்தம். லோகஹா லோகஹாங்கிறது சிங்குலர்ல இருக்கிறதுனால விஸ்வசதி. விஸ்வசிதிங்கிறது ஸ்வசிதி, விங்கிறது உபசர்க்கம். ஆ? விஸ்வாசத்தோட இருக்கா. தே ஹாவ் அ ட்ரஸ்ட், ஒரு கான்ஃபிடன்ஸ். என்ன அப்படின்னா அவ நம்பிக்கை என்ன அப்படின்னா பாரதம் மகாபாரதம்ங்கிறது அஞ்சாவது வேதத்துக்கு சமானமாக ஸ்ரத்தாபூர்வகம் விஸ்வசதி, ஸ்ரத்தையோட கூட அவ ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிறா. புரியுறதா? அப்புறம் लक्षश्लोकयुक्तोऽयं ग्रन्थः शतसहस्री संहिता इति विख्यातः. ம். லக்ஷ ஸ்லோக யுதோயம் கிரந்தா. ஸோ லக்ஷ ஸ்லோகைஹி யுதா அயம் கிரந்தா. அயம் கிரந்தா இந்த கிரந்தமானது லக்ஷ அப்படின்றது லக்ஷம், லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள்னா ஸ்லோகங்கள். ஸோ வந்து லக்ஷ ஸ்லோகைஹி யுதா அயம் கிரந்தா, லட்சக்கணக்கான ஸ்லோகத்தோட இருக்கிறது இந்த கிரந்தம். அதுக்கு மேலும் எப்படி விக்கியாதா, கதம் விக்கியாதா அப்படின்னா வேற ஹவு 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 வேற என்னெல்லாம் எப்படிலாம் அது பாப்புலர் அப்படின்னா சதசஹஸ்ரி சம்ஹிதா இது விக்கியாதா. சதம்னா 100, சஹஸ்ரி அப்படின்னா 1000, சதசஹஸ்ரி சம்ஹிதா அப்படின்னா 1000, 100, 1000, ஸோ லக்ஷம் இல்லையா? அந்த மாதிரி அந்த சங்கிரகணம் சம்ஹிதாங்கிறது இங்க கலெக்ஷன்ங்கிற அர்த்தம். சதசஹஸ்ரி சம்ஹிதான்னு ஒரு பேர் இருக்கு இந்த கிரந்தத்துக்கு. சரியா? அப்புறம் महाभारतं काव्यं शास्त्रं च भवति. மகாபாரதம் வெறும் வந்து எபிக்குங்கிறதுல இட்ஸ் அ காவியம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ சாஸ்திரம். ஏன்னா பலவிதமான தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம்ங்கிற தர்மசாஸ்திர பரமா நிறைய இருக்கு.
வேதாந்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்கிய தத்துவமும் யோக தத்துவமும் அத்வைத்தமும் துவைத்தமோ விசிஷ்டாத்வைத்தமோ எல்லாம் அந்த மகாபாரதம் குள்ள இருக்கிற கீதாங்கிறதுக்குள்ள அடங்கி இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி அது ஒரு சாஸ்திரம்ங்கிற ஒரு டெக்ஸ்டாவும் இருக்கு, காவியமாவும் இருக்கு. அப்புறம் प्रसिद्धा कुरुपाण्डवकथा महाभारतस्य वस्तु। மகாபாரதஸ்ய வஸ்து, வஸ்துனா பிளாட்னு அர்த்தம். இதனுடைய பிளாட் என்ன அப்படின்னா, கதாவஸ்து என்ன அப்படின்னா, பிரசித்தா மிகவும் புகழடைந்த குரு பாண்டவானாம் கதா, குருணாம் குருஷ்ச அத குருனாலே உங்களுக்கு கௌரவாக அந்த அவளுடைய பாண்டவயோகோ குரு பாண்டவயோகோ கதா, அவ ரெண்டு பேருனுடைய கதா பிரசித்தா கதா இந்த மகாபாரதஸ்ய வஸ்து. அதுக்கப்புறம் एतकथा सम्बन्धेन ஏதத் கதா சம்பந்தேன ஆ, विविधि विविधानि उपाख्यानानि ம் धर्मोपदेश तत्त्वविचारः विचारः नीतिबोधः நீதி போதாக ஆ, नीतिबोधाः ம் इत्यादयो बहवो विषयाः अत्र विराजन्ते। ஆமா. ஏதத் கதா சம்பந்தேன, சோ ஏதஸ்யாக கதாயாக சம்பந்தேன, இந்த கதையை பேஸ் பண்ணி இந்த கதையோட சேர்ந்து விவிதானி உபாக்கியானானி, உபாக்கியானம் அப்படின்னா பூர்வ விருத்தாந்த கதனம். நீங்க ஒவ்வொரு கேரக்டர் எடுத்துட்டேன்னா கர்ணன் அப்படின்னு எடுத்துட்டேன்னா அவனுக்கு எவ்வளவு பூர்வ கதை. அப்புறம் நீங்க திரௌபதி அப்படின்னு எடுத்துட்டேன்னா எப்படி அவ ஒரு பஞ்ச புருஷால ஒரு அஞ்சு பதி ஒத்திக்கு எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அவருடைய பூர்வ ஜன்ம கதைங்கிறது வருது. விவிதானி உபாக்கியானானி, சரியா? ஸோ விவிதானி உபாக்கியானானி, அப்புறம் தர்மானாம் உபதேசாக, பலவிதமான தர்மங்களினுடைய உபதேசங்கள். தத்துவ விசாராக அப்படின்னா பகவத்கீதை தத்துவத்தை பத்தி, ஆத்ம தத்துவம் அந்த தத்துவ விசாராக, நீதி போதாக விதுர நீதி முதலிய நீதிபரகமான விஷயங்களும், இத்தியாதய பகவः விஷயாக அத்திர விராஜந்தே. ஸோ இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் அத்திர அப்படின்னா அஸ்மின் கிரந்தேன்னு அர்த்தம். இந்த கிரந்தத்தில் விராஜந்தே, ராஜு டு ஷைன், ராஜதே ராஜேதே ராஜந்தே, விராஜந்தே அப்படின்னா பரிமளிக்கிறது. சரியா? அப்புறம் विषयतः परिमाण परिमाणन्तश्च एतत् दृश्य ஏதத் महान् சதிருஷः ம் तदृशः சதிருஷः महान् तदृशः இல்ல இல்ல, ஏதத் சதிருஷः. एतत् சதிருஷஹான்னா सदृशः ம் ம் महानन्यो ग्रन्थः ம் जगति न विद्यते। ஆமா. விஷயத்தः பரிமாணதश्च, விஷயத்தகனா சப்ஜெக்ட் மேட்டர், பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் மேட்டர். பரிமாணதश्च, பரிமாணம்னா அளவு. இத்தனை இவ்வளோ பெரிய கிரந்தம்ங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ பாகவதம் ராமாயணம், ராமாயணம் எடுத்துட்டேன்னா 24,000 ஸ்லோகங்கள், பாகவதம் எடுத்துட்டேன்னா 16,000 ஸ்லோகங்கள், இதுக்கு பார்த்தேன்னா லக்ஷோபலக்ஷ ஸ்லோகங்கள். ஸோ விஷயத்தா பரிமாணதச்ச, அளவு குறிச்சும், ஏதத் சதிருஷா இந்த இதுக்கு சதிருஷகானா சமானமாக இருக்கின்ற, அந்யஹா மகான் கிரந்தா இன்னும் ஒரு பெரிய கிரந்தமானது, ஜகதி ந வித்யதே இந்த உலகத்தில் இல்லை. ஓகே, வால்யூம் பேஸ்ட் ஆன் இட்ஸ் சப்ஜெக்ட் மேட்டர் அண்ட் பேஸ்ட் ஆன் இட்ஸ் வால்யூம் சைஸ், இது ரெண்டுத்தையும் வச்சு பார்த்தாலும் இந்த மகாபாரதத்துக்கு சமமான ஒரு கிரந்தமானது உலகத்துல ந வித்தியதே. அப்புறம் மேல धर्मचार्थे च कामो कामे च मोक्षे च भारत பரத ரிஷப, பரதர்ஷப. भरत ऋषभ ம் எது यदि हस् யஸ்தி ம் यदि हस्ति ம் तदन्त्रय தது यने हस् அந்யத்ர ஆ, எது இஹ அஸ்தி தது அந்யத்ர, எது तदि ந अन् இஹ அஸ்தி ந தது क्वचित् ஆ, ஆ, इति इति महाभारतीयमेव वचनं यथार्थं विजृम्भते विजर्भत
विजर्मबते விஜృம்பதே. சரியா? विजृम्भते ஆமா. தர்மேத தர்மே ச அர்த்தே ச காமே ச மோக்ஷே ச பரதர்ஷப எத் இஹாஸ்தி ததன்யத்ர யன்னேஹாஸ்தி ந தத் க்வசித் இதி மகாபாரதீயமேவ வச்சனம் யதார்த்தம் விஜృம்பதே. ஸோ தர்மத்திலேயோ தர்ம விஷயக்கமா இருக்கட்டும், தர்மார்த்த காம மோக்ஷங்கிறது சதுர்வித புருஷார்த்தங்கள். ஸோ வந்து பரதர்ஷப அப்படின்னா பரத பரத அந்த பரத வம்சத்துல பிறந்தவன்ல சிரேஷ்டனாக இருப்பவனே அப்படின்னு அர்ஜுனனுக்கு அட்ஜெக்டிவ். ஸோ பரதர்ஷப தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச, தர்ம சம்பந்தமான விஷயமாக இருக்கட்டும், அர்த்த விஷயமாக இருக்கட்டும், காம விஷயமாக இருக்கட்டும், மோக்ஷம் அப்படிங்கிற அந்த சால்வேஷன், லிபரேஷன் அந்த விஷயமாக இருக்கட்டும், எது அஸ்மின் புஸ்தகே இஹன அஸ்மின் புஸ்தகே எது அஸ்தி எது இருக்கோ தது அந்யத்ர ந, வேற ஒரு இடத்துல அது வந்து இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த புக்ல எல்லாமே சொல்லியாச்சு. எது ந இஹ அஸ்தி, இங்க ஒண்ணு இல்லாம சொல்லப்படவே இல்லை அப்படின்னா ந தத்து குவச்சித்து, அந்த மாதிரி உலகத்துல வந்து ஒண்ணு இல்லவே இல்லைன்னு அர்த்தம். இஃப் சம்திங் இஸ் நாட் பீன் டோல்ட் இன் திஸ் டெக்ஸ்ட் இட் மீன்ஸ் தட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கிறது டசன்ட் எக்ஸிஸ்ட். இங்க சொன்னது வந்து என்ன அப்படின்னா, இங்க சொல்றது வேற எங்கேயும் இல்ல. இங்க ஏதாவது ஒண்ணு சொல்லப்படாம இருக்குங்கிறத நீங்க கண்டே பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்க சொல்லப்படாத ஒரு விஷயமே உலகத்துல கிடையாது. புரியுறதா? இது மகாபாரதீயமேவ வச்சனம் யதார்த்தம் விஜృம்பதே. ஸோ இந்த மாதிரி மகாபாரதே வர்த்தமானம் இதம் வச்சனம். ஸோ மகாபாரதத்திலேயே இருக்கின்ற மகாபாரதஸ்ய இதம் மகாபாரதீயம். ஸோ அந்த மகாபாரதீயமே அந்த வச்சனமே யதார்த்தம் அப்படின்னா இருக்கிறத உள்ளதை உள்ளபடி, விஜృம்பதே அப்படின்னா இட் பிரசன்ட்ஸ். ஜிரும்பதே ஜிரும்பு ஜிரும்பதே அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த யானிங்க்கு சொல்லுவா. விஜృம்பதே அப்படின்னா இட் இஸ் பிரசன்டட் ஹியர். சரியா? ஆ, அப்புறம் வேற யாரா படிக்கிறீங்களா? யார் படிக்கிறீர்? நடராஜன் சார் படிக்கிறீங்களா? படிக்கிறேம்மா. ஆ. महाभारते भीष्मस्य चरितम् इव சரிதம் அதீவ चरितम् अतीव महिमानवितं भवति. மகிமான்விதம் பவதி. மகாபாரதே மகாபாரதத்தில் பீஷ்மஸ்ய பீஷ்மரனுடைய சரிதம் அப்படின்னா அந்த கேரக்டர், த கேரக்டர் ஆஃப் பீஷ்மா இன் மகாபாரதா அதீவ அதீவான மிகவும் ரொம்ப மகிமான்விதம் பவதி மகிமைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. சரியா? மகிமா மகிம்னா அன்விதம். ஓகேவா? சோ மகிமா அப்படிங்கிறது உங்களுக்கு மகிமன்ன சப்தம். மகிமா மகிமானௌ மகிமானா மகதோ பாவக மகிமா மகத்துவம் எல்லாமே. சரியா? சோ மகிம்னா அன்விதம் மகிமான்விதம். மகிமையோட அன்விதம் அப்படிங்கிறது சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். அன்விதம்ங்கிறதே இன்கதௌ தாத்து உங்களுக்கு, அனு பிளஸ் இன்னு பிளஸ் இக்த பிரत्यயம். சோ அன்விதம் அப்படிங்கிறது. ஓகேவா? மகிம்னா அன்விதம் மகிமான்விதம் பவதி. அதுக்கப்புறம் மேல तस्य शौर्यं पराक्रमः त्यागः प्रज्ञा ब्रह्मचर्यं भगवद्भक्तिः ம் धर्मज्ञानम् ம் उपदेशकौशलम् ம் इत्यादयो गुणाः ம் सर्वजगद्वन्द्या भवन्ति. ஆ தஸ்ய தஸ்ய அந்த தஸ்ய பீஷ்மஸ்ய சௌரியம் அப்படின்னா சூரஸ்ய பாவக சூரதா சௌரியம் சூரத்துவம் எல்லாமே. இந்த சௌரியம் பராக்கிரமஹ வேலரஸ் குவாலிட்டி, தியாகஹ அவர் பண்ணாத தியாகமா, இஸ் அ டைரக்ட் டிசெண்டன்ட் ஆஃப் சந்தனு. இருந்தாலும் எனக்கு வேண்டாம் அப்பாக்கோசரம், அப்பா வந்து கங்கையை கல்யாணம் பண்ணிக்கணும், அவளுக்கு வர குழந்தைகள் தான் வந்து இதுவாகணும். அது பேர் என்னது, கங்கைங்கிறனே சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பா. சோ அவளுக்கு வர குழந்தைகள் தான் ராஜ்யத்தை ஆளணுங்கிற ஒரு 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 இது போட்டாவும் ஷீ மேட ஒரு இது மாதிரி Condition. இல்லையா, ட்ரீட்டி மாதிரி ட்ரீட்டைஸ் மாதிரி. அது வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு அது என்னது கட்டாயமா ஒரு கண்டிஷன் போட்டார். கண்டிஷன் கண்டிஷன் போட்டா. அதனால அவர் வந்து தியாகா. சோ அந்த தியாகம்ங்கிற ஒரு குணம். பிரக்ஞா அப்படின்னா இட்ஸ் a வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். பிரம்மச்சரியம்ங்கிறது செலிபசி. பகவத் பக்தி அப்படின்னா பகவதி பக்தி, பகவான் கிட்ட இருக்கிற, அதாவது உங்களுக்கு வந்து பாகவதத்துல பீஷ்ம ஸ்துதி மாதிரி ஒரு ஸ்துதி வருமா? விஷ்ணு சஹஸ்ரநாமம் உங்களுக்கு வந்து யுதிஷ்டரனுக்கும் பீஷ்மருக்கும் உள்ள கான்வர்சேஷன் வச்சுட்டு தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறது. பாகவதத்துல போட்டு என்ன கொன்னுடு ப்ளீஸ் அப்படிங்கிறார். சரியா? இந்த முகுந்த அப்படிங்கிறார்.
முகுந்த அப்படின்னாலே என்னென்ன முகுந்த ததாதி இது முகுந்தா. முகுந்தா மோக்ஷம்னு அர்த்தம். மோட்சத்தை கொடுப்பவர் தான் முகுந்தா. ஸோ அந்த மாதிரி பகவதி பக்தி, அந்த பகவான் கிட்ட இருக்கின்ற பக்தி. தர்ம ஞானம் அப்படின்னா தர்ம விஷயே ஞானம். சரியா? தர்ம சம்பந்தமான ஞானம். உபதேச கௌசலம் அண்ட் குஷலதா. குஷலஸ்ய பாவம் கௌசலம் குஷலதா. சரியா? உபதேச கௌசலம் அப்படின்னு சொல்லும்போது உபதேசம் பண்றதில் அவ்வளோ ஒரு குஷலதா, அந்த கௌசல பாவத்தோட இருக்கின்ற இத்தியாதய குணாகா, இப்படிப்பட்ட குணங்கள் சர்வ ஜகத் வந்தியாக பவந்தி. சோ இந்த உலகத்துல இருக்கிற எல்லாராலையும் வந்தியா அப்படின்னா வர்ஷிப் பண்ணப்பட்ட அந்த குணாகாக்கு அட்ஜெக்டிவ் போறது, அட்ஜெக்டிவா போறது. அவர்கிட்ட இருக்கிற அந்த குணங்கள் சர்வ ஜகத் வந்தியாக குணாகா பவந்தி. சரியா? அப்புறம் महाभारते बहुषु पर्वसु विप्रकीर्णान् महापुरुषस्य भीमस्य चरितांशान् सङ्गृह्य सरसगम्भीरं ம் ललितोपदारपदविराजितं லலிதோதார பத விராஜிதம் லலித உதார. ஆ ஆ ललितोपदारपदविरचितं ம் भीष्मविजयं नाम गद्यकाव्यं महामहोपाध्याय प्रशस्तिभूषितेन विद्वद्वरेण लक्ष्मणसूरिणा विरचितम्। ஆமா. சோ லக்ஷ்மண சூரினா விரச்சிதம் பீஷ்ம விஜயம் நாம கத்ய காவியம் அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா? லக்ஷ்மண சூரியினால் விரச்சிதம் எழுதப்பட்டது எதுனா பீஷ்ம விஜயம் நாம கத்ய காவியம். சோ மகாபாரதே பகுஷு பர்வசு விப்ரகீர்ணானு மகாபுருஷஸ்ய பீஷ்மஸ்ய சரிதாம்சானு சங்கிருஹ்ய. சோ மகாபாரதத்துல, மகாபாரதம் அப்படின்னா அந்த டெக்ஸ்டில், அந்த தஸ்மின் கிரந்தே பகுஷு பர்வசு, அதாவது உங்களுக்கு ஆதி பர்வம், நம்ம ஆதி பர்வம் போன இதுல படிச்சோம் பாரத சங்கிரகத்துல, விராட் பர்வம், சபா பர்வம், அந்த மாதிரி ஒவ்வொரு பர்வம் இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்ல இருக்கின்ற பகுஷு பர்வசு விப்ரக்ரீர்ணகா அப்படின்னா ஸ்கேட்டர்டுன்னு அர்த்தம். ஒரே ஒரு பீஷ்மருங்கிறவர் என்ன, பீஷ்மருடைய அஹ், கதை இல்லாம ஃபுல் மகாபாரதம் இருக்கவே முடியாது. ஏன்னா ஆதியில ஆரம்பிச்சவர் கடைசி வரைக்கும் இருந்தவர் அவர்தான். அவரை இஷ்ட மரண பிராப்தி இல்லையா, அவருக்கு 10-18 நாள் படுத்துனுட்டு பீஷ்ம ஏகாதசி அன்னைக்கு தானே போனார் அவர், ஏகாதசி அன்னைக்கு. சோ மகாபாரதே பகுஷு பர்வசு விப்ரகீர்ணானு, மகாபாரதம்ங்கிற அந்த டெக்ஸ்டில் பகுஷு பர்வசு நிறைய பர்வங்களில் விப்ரகீர்ணானு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணப்பட்ட. சரியா? ம். அஹ் ம். விப்ரகீர்ணானு, இந்த சரிதாம்சானுக்கு இந்த விப்ரகீர்ணான்னு அட்ஜெக்டிவா போறது. மகாபுருஷஸ்ய பீஷ்மஸ்ய சரித அம்சானு விப்ரகீர்ணானு. சோ மகாபுருஷனான பீஷ்மரனுடைய சரிதாம்சானு, சரிதம்னா கேரக்டர், அம்சம்னா அதனுடைய ஒரு ஒரு பார்ட். பார்ட். அந்த மாதிரி சரிதா, அந்த அம்சானு விப்ரகீர்ணானு எல்லா பாரத மகாபாரதம் டெக்ஸ்ட் எல்லா பருவத்திலும் ஸ்கேட்டர்டா இருக்கின்ற அவருடைய அந்த கேரக்டர்ஸ சங்கிருஹ்ய கலெக்ட் பண்ணி சரச கம்பீரம் ரசேன சகிதம் சரசம் சரசைஹி கம்பீரம், அந்த சரசங்கள் அப்படின்னா ரசத்தோட இருக்கின்ற பலவித நவவித சிங்காரத்தை விட்டுடுங்கோ, ஹாஸ்யத்தை விட்டுடுங்கோ, மத்த எல்லா விதமான ரசமும் அவரை பீஷ்மரை பத்தி எழுதும்போது டெஃபினட்டா யூஸ் பண்ணலாம். சரச கம்பீரம், சிங்காரம் கூட நீங்க ஸ்னேகபாவத்துல இருக்கிறது சிங்கார ரசம் சொல்லலாம். ரசத்தோட கம்பீரமாக இருக்கின்ற இந்த சரச கம்பீரம்ங்கிறது கோஸ் as an adjective for பீஷ்ம விஜயம். சரச கம்பீரம் லலித உதார பத விராஜிதம், லலிதம்னா மிகவும் லலிதமான ரொம்ப அட்ராக்டிவான, உதார அப்படின்னா நல்ல மகான் பிரயோக, நல்ல ஒரு பதத்தினுடைய பிரயோகம். அந்த லலித உதாரைஹி பதைஹி விராஜிதம், அப்படிப்பட்ட பதங்களினால் பரிமளிக்கப்பட்ட, அது அப்படிப்பட்ட பதங்கள் இருக்கின்ற பீஷ்ம விஜயம் நாம கத்ய காவியம். பீஷ்மஸ்ய விஜயம் பீஷ்ம விஜயம். சோ அந்த பீஷ்ம விஜயம்னு பெயருள்ள ஒரு கத்ய காவியத்தை மகா மகா உபாத்தியாய, பெரிய பெரிய ஒரு உபாத்தியாயரான பிரசஸ்தி அப்படிங்கிற ஒரு பிரசஸ்தி பூதேன, பிரசஸ்தி பூஷேதன பூஷித்தேன அப்படின்னா பிரசஸ்தினா உங்களுக்கு புகழ் ஆர் பட்டம் பதவி, அப்படிப்பட்ட ஒரு பெயரினால் பூஷித்தேன அலங்கரிக்கப்பட்டவரான, எல்லாம் அந்த லக்ஷ்மண சூரியனாக்கு அட்ஜெக்டிவா போறது. வித்வத் வரேன. சரியா? வித்வத் வரேன அப்படின்னா வித்வத்சு வரஹா வித்வத் வரஹ தேன வித்வத் வரேன லக்ஷ்மண சூரினா, அப்படிப்பட்ட வித்வான்குள்ள சிரேஷ்டராக இருக்கின்ற லக்ஷ்மண சூரிஹி, தேன லக்ஷ்மண சூரினா, லக்ஷ்மண சூரின்னு பெயருள்ள அவரால இதம் பீஷ்ம விஜயம் நாம கத்ய காவியம் விரச்சிதம். சரியா இருக்கா? ம்.
ஃபுல் டெக்ஸ்ட்ல இருக்கிறத அங்கங்க, அதாவது மகாபாரதத்தை ஃபுல்லா படிச்சுட்டு மகாபாரத சங்கிரகம்னு எழுதிட்டார். இங்க வந்து அந்த மகாபாரதம் படிச்சதுல பீஷ்மரனுடைய கேரக்டரை மாத்திரம் எடுத்துட்டு பீஷ்ம விஜயம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கு. புரியுதா? ஆ. लक्ष्मणसूरिः ம். कविवरो अयं 1859 तमे ம். क्रिस्तशतवर्षे ம். तिरुनल्वेलिमण्डलस्य ம். पुनल्वेलिग्रामे जन्म लेभे। ஆமா, திருநெல்வேலி, திருநெல்வேலி திருநெல்வேலி, டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறது ஓகே, நம்ம இவர் திருநெல்வேலி. மாதிரி. அது பேர் என்னது, நீலகண்ட தீட்சிதர் மாதிரி திருநெல்வேலி ம், டிஸ்ட்ரிக்ட். கவிவரஹ அயம் 1859ல கிறிஸ்த சகாப்தேங்கிறது உங்களுக்கு ஏடி. அதுல ம், திருநெல்வேலி மண்டலசிய, திருநெல்வேலி மண்டலம்னு டிஸ்ட்ரிக்ட் அதுல ம், இருக்கின்ற புனல்வேலின்னு அந்த கிராமத்தினுடைய பேரு. அங்க ஜன்மலேபே, ஜன்மத்தை அடைந்தார். சரியா? ம். அப்புறம் अस्य पितुः नाम मुत्तुसुब्बु कविः इति। ஆ அஸ்ய பிதுஹு, அஸ்ய இந்த லக்ஷ்மண சூரினக அவருடைய, ஆமா, அவருடைய பிதுஹு நாம அப்பாவினுடைய பேர் வந்து முத்து சுப்பு கவி. முத்து ம், சுப்பு கவின்னு பேரு. ம். विदुषाम् एव वंशे सञ्जातः लक्ष्मणसूरिः स्वभावत एव मेधासम्पन्नः आसीत्। ஆமா, விதுஷாமேவ வம்சே சஞ்சாதக, வித்வான்களினுடைய வம்சே, வம்சத்தில் சஞ்சாதக உண்டானவரான லக்ஷ்மண சூரிகி. அந்த லக்ஷ்மண சஞ்சாதகாங்கிறது லக்ஷ்மண சூரிக்கு அட்ஜெக்டிவா வருது. சஞ்சாதக லக்ஷ்மண சூரிகி ஸ்வபாவதः, பை நேச்சரே என்ன அப்படின்னா மேதா சம்பன்னக, மேதையா, மேதானா இன்டலெக்ட், ஞானம், மேதையா சம்பன்னக, அதனால அஹ், ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருந்தார். ம், விதுஷாமேவ வம்சே சஞ்சாதக, அவர் வந்து விதுஷா ஸ்காலர்ஸ் னுடைய குடும்பத்திலே பிறந்ததுனாலேயே மேதையா ஸ்வபாவத்தோ ஏவ, அதாவது கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடுங்கிற மாதிரி ஆத்திலே எல்லாம் இருந்துடுச்சு. தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாரும் ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர் அப்படின்னா, ஆத்திலே பெரிய பாடகர்கள் அப்படின்னு இருந்துட்டா அப்படின்னா ரெண்டு இருக்கு வாய்ப்பு உண்டு. ஒண்ணுமே வராம இது பண்ணவே, இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து அது மாதிரி ஒரு லீனேஜ் வீட்ல இருந்ததுன்னா வேண்டவே வேண்டான்னு போறவா ஒரு செட்டு. அந்த காலத்துல பை நேச்சரே ஆத்துல அதை திருப்பி திருப்பி கேட்கறதுனாலேயே ஸ்வபாவதா ஏவ மேதா சம்பன்னः ஆசீத், மேதையா சம்பன்னः. சரியா? ம். அப்புறம் स्वपित्रा अन्येन च सुब्बदीक्षितनाम्ना महाविदुषा अध्यापितो लक्ष्मणसूरिः साहित्ये व्याकरणे वेदान्ते च विशिष्टं पाण्डित्यं प्रपेदे। ஆமா, சோ வந்து லக்ஷ்மணசூரிஹி பாண்டித்யம் பிரபேதே, இதான் மெயின் சென்டென்ஸ். சோ லக்ஷ்மணசூரியனானவர் பாண்டித்யம் அப்படின்னா பண்டிதஸ்ய பாவகா பாண்டித்யம். சரியா? சோ அந்த ஸ்காலர்ஷிப், சோ அந்த பாண்டித்யம் பிரபேதே அடைந்தார். பத்து தாத்து பத்தியத்தே இருக்கணும், அதனுடைய பேதே பேதாத்தே பேதிரே லிட்டு பிரபேதேங்கிற பிராங்கிற உபசர்க்கத்தினால பெற்றாருங்கிற அர்த்தம். ஸ்வபித்ரா, ஸ்வஸ்ய பித்ரா, ஸ்வஸ்ய பிதா தேன ஸ்வபித்ரா, தன்னுடைய அப்பாவான, அப்புறம் அப்பாவின் அப்பா கிட்ட இருந்து அப்பாவாலையும், அந்நேனச்ச சுப்பதீக்ஷித நாம்னா மகாவிதுஷா, இன்னும் ஒரு ஒரு பெரிய ஒரு மகாவிதுஷா, வித்வான், விதுஷாங்கிறது திருத்தியா விபக்தி, சுப்பதீக்ஷித நாம்னா, சுப்பதீக்ஷிதர்னு பெயருள்ள ஒரு பெரிய ஸ்காலர்னாலையும், அத்தியாபிதா, சரியா, அத்தியாபிதா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்கப்பட்டது. சரியா? அத்தியாபிதா அப்படிங்கிறது இத்தத்துல இருக்கு. அதி இங், சரியா, இங் அத்தியனே நிச்சல இருக்கு. அத்தியாபிதா, அதீதா, அத்தியாபிதா. சரியா? சோ அத்தியாபிதா சஹ லக்ஷ்மணசூரிஹி மகாவிதுஷா சுப்பதீக்ஷித நாம்னா மகாவிதுஷா லக்ஷ்மணசூரிஹி அத்தியாபிதா. என்னது? சாகித்யே வியாக்கரணே வேதாந்தே ச, மேலும் என்ன, சாகித்யத்துல லிட்ரேச்சர்ல வியாக்கரணே கிராமர்ல வேதாந்தே அப்படின்னா வேதாந்தத்தில் விசிஷ்டம் ஒரு சிரேஷ்டமான ஒரு பாண்டித்யத்தை அடைந்தார். சரியா? ம். அத்தியாபிதா சன்னு லக்ஷ்மணः லக்ஷ்மணசூரிஹி பாண்டித்யம். அத்தியாபிதகாங்கிறது இவருக்கு அட்ஜெக்டிவ். அத்தியாபிதா சன்னு லக்ஷ்மணசூரிஹி விசிஷ்டம் பாண்டித்யம் பிரபேதே, எதுல? சாகித்யே வியாக்கரணே வேதாந்தே ச. சரியா இருக்கா? ம். नैकत्र संस्कृताध्यापकपदमी
பதவி மூடுவா பதவியும் ஊடுவா. வஹ் பதவீம் தாத்துவனுடைய ஊடுவா. துவா 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 பிரத்யயாந்தம். வஹ் ம் இருக்கணும், வஹதி வஹதஹ ம் வஹந்தி. ம் ம் அது வந்து ஊடுவா, எப்படி ஓடும்னு வருதோனோ ம் தூமனந்துக்கு, ம் அந்த மாதிரி ஊடுவா. ம். ஆ. संस्कृताध्यापकपदवीम् ऊढ्वा ம். परश् परशतान् शतानन्ते वसतः ம். सुरसरस्वती मध्याप्य ம். तादात्विकानाम् ம். अधिकारिकपुरुषाणां ம். गौरवादरयोः पात्रतामवाप. ஆமா. ந ஏகத்ர சம்ஸ்கிருத அத்தியாபக பதவியும் ஊடுவா. சோ ஒரு இடத்துல மாத்திரம் அவர் வந்து சம்ஸ்கிருத அத்தியாபக பதவியை ஊடுவான வகித்து விட்டுன்னு அர்த்தம். வஹ் தாத்துனுடைய துவாந்தம், துவா துவா பிரத்யயாந்தம். சோ ம் ஒரு இடத்துல மாத்திரம் அவர் வந்து டீச்சரா இல்ல, பண்ணல. இந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்தார். ந ஏகத்ர சம்ஸ்கிருதஸ்ய அத்தியாபகஸ்ய பதவீம் ஊடுவா. பரஷதானு அந்தே வசதா. அந்தே வாசி அப்படின்னா வாசின் அப்படிங்கிறது வாசின் வாசினோ வாசினா, வாசி வாசினோ வாசினஹான்னு வரும். இந்த அந்தே வசதஹான்னு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ பரஷதானு அந்தே வசதா, நிறைய இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுகளுடைய சுரஸ் அவளுக்கு சுரஸ் சரஸ்வதியும் அத்தியாபிய. ஸோ சரஸ்வதினா இங்க வாணி, வாக்கு, லாங்குவேஜ், பாஷா. சுராணாம் பாஷா, சரியா? சுர சரஸ்வதிங்கிறது இங்க சம்ஸ்கிருதத்தை சொல்றார். சுர சரஸ்வதியும் அத்தியாபிய, இந்த தேவர்கள் தேவ பாஷாவான இந்த சம்ஸ்கிருதத்தை அத்தியாபிய அப்படின்னா திருப்பியும் நிச்சில இருக்கு. அதி இங்க எப்பு நிச்சில இருக்கு. அதீத்ய அத்தியாபிய. ஓகேவா? தாதாத்விகானாம். தாதாத்விகானாம் அப்படின்னா தத்தத் தேசே பவானாம் தாதாத்விகானாம் और தாதாத்விகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென் த்ரிஃப்ட்னு போட்டிருக்கா. இருக்கிறத அப்படியே ஊதி தள்ளுறவா. ஸோ அந்த தாதாத்விகானாம்னா அப்பப்போ இருக்கிறவா அங்க. தாதாத்விகானாம் ஆதிகாரிக புருஷானாம் கௌரவ ஆதரயோகோ. அதிகாரே பவாஹா ஆதிகாரிகா. சரியா? அதிகாரத்துல இருக்கின்ற ஒன் ஹூ ஹேஸ் தட் பவர், அந்த ஆதிகாரிக புருஷாகா. சரியா? அந்த ஆதிகாரிக புருஷானாம் அவர்களுடைய கௌரவம், ஆதரம். ஆதரம்ங்கிறது ரெஸ்பெக்ட், கௌரவம்ங்கிறது உங்களுக்கு என்ன சொல்வேள், ஒரு அவ ஒரு ஒரு நல்ல ஒரு கௌரவ புத்தியோட இருக்கா. கௌரவ ஆதரயோகோ பாத்திரதாம். பாத்திரதம்னா இஸ் பிகம் த ஒரு பாத்திரஸ்ய பாவகா பாத்திரதா. அவர்தான் அவளுடைய கௌரவ புத்திக்கு விஷயமான. புரியுறதா? பாத்திரதாம் அவாப்ப அடைந்தார். புரியுறதா? சோ லக்ஷ்மண சூரிஹி அவாப கௌரவ ஆதரயோகோ பாத்திரதாம் அவாப. அந்த யாருனுடைய கௌரவம் ஆதரயோகோ பாத்திரதாம் அவாப அப்படின்னா தாதாத்விகானாம் ஆதிகாரிக புருஷானாம் கௌரவ ஆதரயோகோ பாத்திரதாம் அவாப. சோ அந்த அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி ரொம்ப ஒரு பெரிய பொசிஷன்ல இருந்தவார் அவர்களுடைய கௌரவத்துக்கும் மரியாதைக்கும் பாத்திரமாக இவர் ஆனார். புரியுறதா? சரியா இருக்கா? ம் அப்புறம் अन्ते वसतःங்கிறது द्वितीया बहुवचனம் ஆயிடும் இல்லையா? அதுதான். ஆமா, பரஷதானுக்கு வசதः போறது இது. மாதிரி. பரஷதானுக்கு அது அட்ஜெக்டிவா போறது. அந்தே வசதா. வசதः. ம். ஆமா. அப்புறம் मैसूरराज्यप्रधानामात्यः दिवान् सर् के शेषाद्रि अय्यर् महोदयः विद्वा சம். विद्वांसममुं ஆ. विद्वांसममुं ஆ. सूरिपदेन पर्यभूषयत्. ஆ. சோ வந்து மைசூரு ராஜ்ய பிரதான அமாத்யः. சோ மைசூரு இதி ராஜ்யம், மைசூரு ராஜ்யம், மைசூரு ராஜ்யஸ்ய பிரதானः அமாத்யः. பிரதான அமாத்யः அவர் யாருன்னா சேஷாத்ரி ஐயர்னு பேரு. சேஷாத்ரி ஐயர் மகோதயா வித்வாம்சம் அமும், வித்வானாக இருக்கின்ற இவரை சூரி அப்படிங்கிற ஒரு பதேன, பதம்னா இங்க டைட்டில்னு வச்சுக்கோங்க. சூரிங்கிற ஒரு டைட்டில்னால பரியபூஷயது, ஹி எம்பலிஷ்டு, சரியா? அலங்கரித்தார். அப்புறம் அப்போ இந்த சூரியங்கிறது டைட்டில் அவருக்கு. லக்ஷ்மண சூரி, லக்ஷ்மணன்ங்கிறது ஓகே. தான் பேரா இருக்கும். ஓ லக்ஷ்மணஹா பேரு, லக்ஷ்மண சூரி அப்படிங்கிறது. சூரி இஸ் அ சூரா, சூரஸ்ய ம் சூரி ம் ம் சூரஹா அந்த மாதிரி. ओके. भारतसर्वकारः महामहोपाध्यायपदवीप्रदानेन तं
सममानयत्। சம் அமானயத். ஸோ பாரத சர்வகாரங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரியா? மகா 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 உபாத்தியாய பதவி பிரதா மகா உபாத்தியாய அப்படிங்கிற ஒரு பதவினா ஒரு ஸ்டேட்டஸ் அதை கொடுக்கறது கொடுப்பதின் பொருட்டு அவரை தம் சமமானயத் பாரத சர்வகாரः தம் அந்த லக்ஷ்மண சூரியம் மகாமகோபாத்தியாய பதவி பிரதானேன அந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்கறதுனால அவரை கௌரவித்தது. சரியா? சம் அமானயத் சமமானயத். அப்புறம் ம். அடுத்த சப்தம் என்னது? ஓ ஓத்தமாத் உச்வாசாத் சுரபாரதி சேவா நிரதோயம் மனிஷி பிரவரः 1928 தமே வருஷே தேவபூயம் ஜகாம. சரியா? இந்த ஓத்தமாத்து உச்வாசம்னா மூச்சுன்னு அர்த்தம். ஓத்தமாத்து அப்படிங்கிறது நான் என்ன புரிஞ்சுட்டு இருக்கேங்கிறத சொல்லிடுறேன். ஓத்தமக அப்படின்னா ஆ பிளஸ் உத்தமன்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த ஆங்கிறது இட் இஸ் அன் உபசர்க்கம். ஓகே. ஸோ இந்த ஆங்கிற உபசர்க்கத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நீங்க இட்ஸ் அன் அவ்யயம் இல்லையா? அவ்யய கோஷம் ம். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிறது ஈஷதர்த்தே ஆ இருக்கு. அதுதான் ஓஷ்ணம்னு ஒரு பதம் சொல்லுவா. ஆ உஷ்ணம் ஓஷ்ணம். ஆ உஷ்ணம் ஓஷ்ணம்ங்கிறது ஆ ஊ ஓ குணசந்தி வந்து விடுறதுங்க. அந்த ஓஷ்ணம்னா கொஞ்சம் தான் சூடா இருக்குன்னு அர்த்தம். ஈஷதர்த்தே ஆ. ஸோ இங்க வந்து ஆ உத்தமாத்து அப்படின்னா இங்க வந்து நீங்க வந்து ஓத்தமம் அப்படின்னு நீங்க அவ்யயபாவம் சொல்லிட்டேன்னா உத்தமாத்துங்கிற பஞ்சமி வராது. ஏன்னா உங்களுக்கு அப்படியே வந்து அது ம். நபும்சக லிங்கத்துல அப்படியே நின்றுடும். ஸோ இங்க வந்து ஓத்தமாத்து அப்படின்னு சொல்லும்போது உத்தம அப்படிங்கிறது எண்டுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. சோ ஆ உத்தமம் அப்படின்னா அவருடைய எண்டு தருணத்தில் இருக்கின்ற அந்த உச்வாசாது கடைசி மூச்சு வரைக்கும்னு அர்த்தம். ஓ ஆ உத்தமம் ஓத்தமம். சரியா இருக்கா? ஆ ஆ ஆ. ஓத்தமாத்து. ஆமா, ஓத்தமாத்து. நீங்க டிக்ஷனரியில போய் ஓத்தமம்னு தேடினா ஒண்ணும் வராது. சரியா? ஓத்தமாத்துன்னா ஓகே. சொல்லுங்க. அவ்யயீபாவமாவும் இருக்கலாம் இல்லையா? சம்டைம்ஸ் அவ்யயீபாவம் பஞ்சமிலயும் வரும்னு ஒரு எக்ஸெப்ஷன் ரூல் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு படிச்ச மாதிரி ஞாபகம். ஆ, ஹா ஹா பஞ்சமி, ஹிமா. சப்தமி, ஆ, அப்புறம் வரும், ரேரா வரும் ஆ, அப்படின்ட்டு. ஆ, 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 ஆ. அதனால அது அவ்யயீபாவமா இருக்குமோ? ஆனா டில்லு இன்க்ளூடிங் அந்த மாதிரி ஆமா. இல்லையா? மரியாதார்த்தே ஆ ஆ ஆ, ஹிமாலயாத்து ஹா ஹிமாலயம் அப்படின்னு ம், சொல்லுவோம் ம், இல்லையா? ம், சோ இங்க ம். வந்து ஆ உத்தமம்ங்கிறது ஓத்தமம்னு குணசந்தியா போட்டு நம்ம ஒரு பஞ்சமியை போட்டுக்கலாம் அதுல. சரியா? ஒத்தமஹா ஓத்தமாத்து உச்வாசாத்துங்கிறது அந்திம உச்வாச பர்யந்தம்னு வச்சுக்கலாம். தன்னோட உயிர் மூச்சு போற வரைக்கும் அப்படின்னா நீங்க சில பேர் அந்த கோர்ட்டிலே ஆர்கியூ பண்ணும்போது செத்து போயிடுவாள். அந்த மாதிரி லாஸ்ட் மூச்சு வரைக்கும் பாடம் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ம். இல்ல? ஓதமாத் உச்வாசாத் சுரபாரதி சேவா நிரதோயம். சுரபாரதி அப்படிங்கிறது திருப்பியும் சம்ஸ்கிருதம். சுராணாம் பாரதினா சரஸ்வதி. வாக்கு பாஷா வாணி. சோ அந்த சுரபாரதி பாரத்யாக சேவா சுரபாரதி சேவா சேவாயாம் நிரதः சுரபாரதி சேவா நிரதः அயம். அயம்ங்கிறது அவருக்கு. மனிஷி பிரவரகங்கிறது மனிஷி பிரவரகனா உங்களுக்கு சந்ததின்னு அர்த்தம். மனிஷி பிரவரகா அப்படின்னா ஒரு வருஷம்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஐம் நாட் ஏபிள் டு சே மனிஷி பிரவரக என்னன்னு. 1928 தமே வருஷே தேவபூயம் ஜகாம அப்படின்னா தேவபூவம் அப்படின்னா தேவஸ்ய பாவகா தேவபூயம். தேவத்துவம்னு அர்த்தம். தெய்வத்தன்மையை அடைந்து விட்டார். இறந்து விட்டார், செத்து விட்டார்னு அர்த்தம். புரியுதா? சோ ம். ஓத்மாத் உச்வாசாத் சுரபாரதி சேவா நிரதः அயம் மனிஷி பிரவரः 1928 தமே வருஷே தேவபூயம் ஜகாம. ஜகாமங்கிறது சென்றார், தேவத்துவத்தை அடைந்தார். சரியா? ம். அப்புறம் பகவத் பாத. भगवत्पादा भगवत्पादाभ्युदयं ம். कृष्णलीलामृत मृतः மிருதம் ச. मृतः चेति च ம். इति द्वे महाकाव्ये विप् विप्रसन्नदेशादीनि सप्त விப்ர சந்தேஷாதீனி. विप्रसन्देश आदीनि ம். सप्त लघुकाव्यानि ம். भीष्मविजय भारतसङ्ग्रहादीनि ம். चत्वारि गद्यकाव्यानि ம். पौलस्त्य वधादीनि ம். त्रीणि नाटकानि ம். दशोपनिषत्कारिकेति ம். वेदान्तशास्त्रग्रन्थः एकः ம்.
अनर्गरागवादी ம். नाटक नाटकवाख्यानग्रन्थाः கிரந்தாः. ம். सप्त चेति ம். चतुर्विंशत्या चतुर्विंशत्या. ம். चतुर्विंशत्या ம். स्वचरितैः स्वरचितै प्रबन्धैः स्वरचितैः प्रबन्धैः. स्वरचितैः सोरि आ, स्वरचितैः प्रबन्धैः लक्ष्मणसूरिः यशः कायः सम्भवत् समभवत्. समभवत् யசக்காயः அப்படின்னா காயகனா சரீரம்னு அர்த்தம். யசக அப்படின்னா புகழ்னு அர்த்தம். யசக்காயனா ரெப்யூட்டேஷன். லக்ஷ்மணசூரிஹி யசக்காயா சமபவத். சரியா? என்ன அப்படின்னா இந்த இப்படிப்பட்ட பிரபதங்களினால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டேஷன் அபவத். புரியுறதா? ஸோ பகவத் பாத அபியுதயம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட். அப்புறம் கிருஷ்ணலீலாமிருதம். கிருஷ்ணலீலாமிருதம் நம்ம லீலா சுகர் கூட ஒன்று எழுதியிருக்கார். அது வேற இது வேற. ஸோ கிருஷ்ண கர்ணாமிருதம் அது. இது கிருஷ்ண லீலாமிருதம். ஸோ பகவத் பாத அபியுதயம் கிருஷ்ண லீலாமிருதம் ச ரெண்டு மகாகாவியம். விப்ரசந்தேஷாதீனி சப்த லகுகாவியானி. லகுகாவியானினா ஷார்ட் காவியங்கள், லிட்ரேச்சர், போயட்ரிஸ். சரியா? விப்ரசந்தேஷம் முதலிய ஒரு 7. பீஷ்ம விஜய பாரத சங்கிரகாதீனி சத்வாரி கத்தியகாவானி. அது இங்க ராமாயண சங்கிரகமும் எழுதியிருக்கார் இல்லையா? பீஷ்ம விஜயம், பாரத சங்கிரகம், ராமாயண சங்கிரகம், அப்புறம் வேற ஏதோ ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு 4 கத்திய காவியம்ங்கிறது உங்களுக்கு புரோஸ். பௌலஸ்திய வதாதீனி த்ரீணி நாடகானி. பௌலஸ்திய வதம்னு ஒரு 3, அந்த மாதிரி எக்ஸெட்ரா ஒரு 3 நாடகங்கள். தச உபனிஷத் காரிகா இது வேதாந்த சாஸ்திர கிரந்தா. ஸோ தசோபனிஷத் காரிகான்னு ஒரு டெக்ஸ்ட், அது வேதாந்த சாஸ்திரம். அது ஒண்ணு. அனர்க ராகவாதி நாடக வியாக்கியான கிரந்தாக சப்த. ஸோ அனர்க ராகவம் முதலிய நாடகானாம் வியாக்கியானம். வியாக்கியானம்ங்கிறது காமெண்ட்ரி. He has written commentary for many dramas. He has, I think, he has written a commentary for இது ஆல்சோ நினைக்கிறேன். இஃப் ஐ ரிமெம்பர், வேணி சம்ஹாரத்துக்கு கூட அவர் கமெண்ட்ரி எழுதியிருக்கார். सो अनर्गरागवादी नाटक व्याख्यान ग्रंथाः सप्त 7 चैति चतुर्विंशत्या இந்த மாதிரி 24 ஸ்வரச்சிதைஹி பிரபந்தைஹி தன்னால் எழுதப்பட்ட அந்த பிரபந்தங்களினால் லக்ஷ்மணசூரியானவர் யசக காய லக்ஷ்மணசூரிஹி யசக்காயः சமபவத். லக்ஷ்மணசூரேஹே யசக்காயः சமபவத். அவருக்கு ஒரு ஒரு ரெப்யூட்டேஷன்ங்கிறது உண்டாச்சு. சரியா? ம். அதான் மேல சார் மியூட்ல இருக்கேன். कवि कविवरस् कविवरस्यास्य ம். ललितोदारपद विराजित विराजितम् अष्टभिरुचवासैः निबन्धं भीष्मविजयं नाम நிபத்தம் நிபத்தம் பீஷ்ம விஜயம். निबद्धम् ஆ. निबद्धं ம். भीष्मविजयं नाम गद्यकाव्यं ஆ. सहृद्यान सहृद्यान सहृदयान சஹிருதயானாம். ம். மனः. सहृदयानां मनः ம். आवर्जयति ம். संस्कृताद्येतॄणां ஆ. महतीं உற்பத்தி. व्युत्पत्तिम् ஆ. आददाति च ஆததாதி ச. கவிவரஸ்ய அஸ்ய கவிவரரான கவிஷு வரஹ கவிவரஹ அஸ்ய இவருடைய லலித உதார பத விராஜிதம் லலித உதார பத விராஜிதம் பீஷ்ம விஜயம் நாம அஷ்டபிஹி உச்வாசைஹி நிபத்தம் பீஷ்ம விஜயம் நாம. ஸோ லலிதமான ரொம்ப ப்ளீசிங்கான உதார நல்ல பெரிய பெரிய பதங்களால அந்த உதார பதைஹி விராஜிதம் பரிமளிக்கப்பட்டதும் எல்லாம் இந்த பீஷ்ம விஜயத்துக்கு அட்ஜெக்டிவா போறது. விராஜிதம் பீஷ்ம விஜயம். அஷ்டபிஹி உச்வாசைஹி நிபத்தம். அஷ்டபிஹினா 8, உச்வாசம்னா சாப்டர்ஸ். 8 சாப்டர்ஸ்னால நிபத்தம் கட்டப்பட்ட ஆர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட இந்த பீஷ்ம விஜயம் நாம கத்திய காவியம். இந்த கத்திய காவியமானது சஹிருதயானாம் மனஹ ஆவர்ஜயதி. சஹிருதயாக அப்படின்னா அந்த காவிய ரசனே, அந்த காவிய இதுல யாருக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும்
அந்த அவ தான் சஹிருதயான்னு பேரு. அந்த சஹிருதயானா மனக, அதாவது எதை சொன்னாலும் நான் கனியவே மாட்டேன்னு ஒருத்தர் உட்காந்தான்னு வச்சுக்கோங்க, அவளை குறிச்சு யாரும் காவியம் எழுதல. காவியம் படிச்சு அதுக்கு ரசிக்கணும், அந்த ரசத்தை வந்து ரசிக்கிறதுக்கு யாருக்கு ஒரு மனசு இருக்கோ அவளுக்கு தான் சஹிருதயான்னு பேரு. சமான ஹிருதயாக, அந்த கவி சொல்றதுல ஒரு அந்த சேம், எனக்கும் அவனுக்கும் ஒரு என்ன சொல் வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சஹிருதயானாம் மனஹ ஆவர்ஜயதி அப்படின்னா இட் வின்ஸ் ஓவர். இந்த கத்திய காவியமானது, கத்திய காவியம் பீஷ்ம விஜயம் நாம கத்திய காவியம் சஹிருதயானாம் மனஹ ஆவர்ஜயதி. வர்ஜனம்னா விடுறதுன்னு அர்த்தம். வர்ஜயதி ஒரு மாதிரி பேன் பண்றது. ஆவர்ஜனம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லா கவர்ந்து விடுகிறது. சரியா? சம்ஸ்கிருத அத்தியேத்ருணாம் மகதீம் வித்பத்தீம். சோ அத்தியேத்ருணாம் சம்ஸ்கிருதஸ்ய அத்தியேதா. சோ அந்த அத்தியேத்ருணாம் அவர்களுடைய, அவர்களுக்கு ஒரு மகதீம் ஒரு பெரிய வியுத்பத்தீம் அப்படின்னா ஒரு வெகாபுலரி. அது படிக்க உங்களுக்கு வந்து நன்னா பிரகிருதி பிரத்யத்தினுடைய விபாகம் தெரியும், அண்ட் சந்திகளை பிரிக்க தெரியும், சமாசங்களை சொல்ல தெரியும், விக்கிரவாக்கியம் சொல்ல தெரியும், பலவிதமான நூத்தன பதங்களினுடைய பரிச்சயம் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வியுத்பத்தியும் ஆததாத்தி கொடுக்கிறது. சரியா? அதுக்கப்புறம் இட் பிரிங்ஸ். அப்புறம் பிரகிருதே மியூட்ல இருக்கேன். प्रकृते भीष्मविजयस्य चतुर्थः उच्छ्वासः अत्र सङ्कलितः। प्रकृते in the present text பீஷ்ம விஜயஸ்ய சதுர்த்தः உச்வாசः அத்திர சங்கலிதः. ஸோ பீஷ்ம விஜயத்தினுடைய சதுர்த்தः நாலாவது சாப்டர் அத்திர சங்கலிதः நமக்கு வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. சரியா? ஆ. स्वानुजस्य विचित्रवीर्यस्य पाणिग्रहणाय भीष्मेण सङ्कलन सङ्कल சகலானபி. सकलानपि ம் राज्ञः पराजित्य ம் समानीतासु ம் काशीराजपुत्रीषु ம் ज्येष्ठा अम्बा भीष्मालं भीष्मा பீஷ்மாத் लब्धा லப்தானுமதி. भीष्मात् लब्धानुमतिः साल्वराज राजन्. साल्वराजम् अभिजगाम। ஆமா. சோ வந்து என்ன ஸ்வ அனுஜஸ்ய, ஏன்னா தன்னுடைய பிரதரான அந்த விசித்திர வீரியனுக்கோசரம் இவர் வந்து அங்க நடக்கிற அந்த சுயம்வரத்துல போய் அந்த அம்பா அம்பிகா அம்பாலிகா மூணு பேரையும் தூக்கின்னு வந்து விடுறார் இல்லையா? சோ அந்த சுவானுஜஸ்ய தன்னுடைய எங்கர் பிரதரான விசித்திர வீரியஸ்ய அவனுடைய பாணிகிரகணாய அவனுக்கு அவனுடைய பாணிகிரகணத்துக்கோசரம் பீஷ்மேன அந்த பீஷ்மரினால் சகலானு அபி ராஜ்ஞா ஆம், பராஜித்ய எல்லா ராஜாக்களையும் பராஜயம் பண்ணிட்டோ, அவளை வந்து வின் ஓவர் பண்ணினுட்டோ, சமானீதாசு காஷிராஜ புத்ரீஷு அழைத்து கொண்டு வரப்பட்ட அந்த காஷி ராஜானாம் புத்ரா உங்களுக்கு வந்து அந்த புத்ரியா அவளுடைய புத்திரிகளான அவர்களுக்குள் புத்ரீஷு அவளுக்குள்ள ஜேஷ்டா அம்பா பெரியவளான அந்த அம்பாவானவள் பீஷ்மாத்து லப்த அனுமதி. இதான் தோர்லி இல்லையா? தகாரம் வந்து இங்க லகாரம் ஆயிருக்கு. பீஷ்மாத்து லப்த அனுமதி, பீஷ்மன் கிட்ட இருந்து பீஷ்மர் கிட்ட இருந்து அஹ், பெற்றுக்கொண்ட அனுமதியோட சா. சரியா? லப்தா பீஷ்மாத்து லப்தா அனுமதிஹி யயா சா. அம்பாக்கு அட்ஜெக்டிவா போறது. பீஷ்மன் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அனுமதியோட இருக்கின்ற சா ஜேஷ்டா அம்பா சால்வராஜம் அபிஜகாம. அவ யார விரும்பினா அப்படின்னா அந்த சால்வ தேசத்து ராஜாவை தான் விரும்பினான். சோ அவனை நோக்கி அபிஜகாம சென்றாள். சரியா? ஆ. அப்புறம் இது அர்த்தம் என்ன இருக்கு? அதாவது சால்வராஜன். தன்னுடைய புள்ளைய தன்னுடைய தம்பிக்கோசரம் அவர் போய் இது பாணி. ஆமா, அது கூட்டணும் வேற வர. ஆ, ஆ. ஆ. அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதுல வந்து இந்த காசிராஜ அழைச்சிட்டு வர காசிராஜ புத்திரீஷு இந்த அம்பாங்கிறவோ அவளுக்கு பிடிக்கல. பிடிக்கலங்கிறதெல்லாம் இங்க சொல்லல நமக்கு. ஐ எம் ம். ஹேவிங் அன் அஃபேர் வித் ஆல்ரெடி ஐ லைக் ஓ சால்வராஜா. ஓ ஓ இவர்கிட்ட இருந்து அதெல்லாம் வந்து சுருக்கமா ஓ கடைசி சுருக்கமா இவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த செல்வராஜர். என்ன விட்டுடுப்பா. ஐ டோன்ட் லைக் விசித்திர வீரியன். நான் வந்து சால்வராஜா தான் எனக்கு பிடிக்கும். ஆல்ரெடி ஓகே. ஐ லைக் ஹிம். ம் அதனால ம் இவர்கிட்ட இருந்து அனுமதிய பர்மிஷனை வாங்கினுட்டு தூக்கின்னு வந்திருக்காரோனோ. ம் இஸ் ம் ஒன் அவர் அதர் இது இல்லையா, அதர் கிங்ஸ் ம் அண்ட் brought ஹியர். சோ அந்த ம். சால்வராஜம் அபிஜகாம அந்த சால்வராஜாவை போய் அப்ரோச் பண்ணா. சரியா? ஓகே. அப்புறம் तेन निराकृता सा भीष्मं
पुनराशिश्राय ஆமா. தேன தேன சால்வராஜேன, அந்த சால்வராஜனால் நிராகிருதா அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணப்பட்டவளான சா அவள், அந்த அம்பா, பீஷ்மம் திருப்பியும் புனக பீஷ்மம் ஆசிஷ்ராய, ஆசிரயம் அடைந்தாள்னு அர்த்தம். சரியா? ஸ்ரீ சேவாயாம், சிஷ்ராய அப்படிங்கிறது லிட்டு, ஆங்கிறது அங்க உபசர்க்கம். ஆசிஷ்ராய அப்படின்னா ஆசிரயத்துல வரா, வந்து அடைந்தாள். திருப்பியும் அவன் விட்டுவிட்டான், திருப்பியும் பீஷ்மர்கிட்டே வந்துட்டான். निराकृताना रिजेक्टेडा ரிஜெக்டடு. ஆமா. ओके ओके ம். ओके तेनापि निराकृता तस्मै दुह्रन्ती भीष्मस्य गुरुं जामदग्न्यं शरणम् अयात ஆமா. अया அயாத்து. அயாத்து. अयात् சோ தேனாபி தேனாபி பீஷ்மேன, அந்த பீஷ்மரால் நிராகிருதா சா. அஹ், திருப்பி பீஷ்மர் வந்து ஆமா நீ உனக்கு வாண்டான் இங்கேருந்து சால்வராஜன்ட்ட போன, அவன் வாண்டான்னு திருப்பி இங்க வந்திருக்கியே போ அப்படின்னு சொல்லிடுறார். இவரும் ரிஜெக்ட் பண்ணிடுறார், வாண்டான்றார். தஸ்மை, அந்த அந்த நிராகிருதா தஸ்மை துஹ்யந்தி, அந்த பீஷ்மர் கிட்ட துஹ்யந்தி அப்படின்னா துர்ஹு, ஒரு மாதிரி ஒரு கோபம், ஒரு அஜிடேட்டட், ஒரு ஹேட்ரட் ஃபீலிங்கோட இருக்கிறது தான் துர்ஹுங்கிற தாத்து. அது கொல்லணுங்கிற ஒரு எண்ணம்னு போட்டிருக்கா. அஹ், சரியா? ஹந்தும் द्रोहं இச்சா पण्णறது ஜிகாம்சா, அந்த ஜிகாம்சா அர்த்தத்துல துர்க்குங்கிற தாத்து போட்டிருக்கா. துர்ஹ்யந்திங்கிறது இங்க சத்ரு பிரத்யத்துல இருக்கு. இந்த துர்ஹ்யந்திங்கிறது கோஸ் as an adjective for அம்பா. அந்த அம்பா எப்படி இருக்கா அப்படின்னா துர்ஹ்யந்தி, அப்படியே அந்த பீஷ்மரை கொன்னுன்னு இருக்கா. நான் மாட்டு இருந்தேன், ஒழுங்கா சால்வனை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன், உன் தம்பிக்கோசரம் நீ என்னை அழைச்சின்னு வந்தேன், திரும்பி நான் அவன்கிட்ட போய் அவனும் ஒத்துக்கல நீயும் ஒத்துக்கல, இப்ப நிராகதி இந்த நிராகதியா நான் உட்கார்ந்துட்டு இருக்கேனே அப்படின்னு he she wants to, அப்படி ஒரு ஹேட்ரட் ஃபீலிங்கோட இருக்கின்ற துர்ஹியந்தினா who has such an hatred. द्रोहं தானே द्रोहं பண்ற ஆமா. ஆமா. அபிப்பிராயம் ஜிகாம்சாயாம் துர்ஹுன்னு போட்டிருக்கா. நீங்க அஷ்டாத்தியாயி.com எடுத்து பார்த்தீங்கன்னா ஹந்து மிச்சா, கொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கானா, அந்த அளவுக்கு ஒரு ஹேட்ரடோட, ஹேட்ரட் ஃபீலிங்கோட இருக்கின்ற சா அம்பா, பீஷ்மஸ்ய குரும், பீஷ்மருடைய குருவான ஜாமதக்னிம், ஜாமதக்னியம்ங்கிறது ஜமதக்னியாக அபத்தியம் புமான் ஜாமதக்னி, பரசுராமக, அந்த ஜாமதக்னியம் சரணமயாது, சரணத்தை அடைந்தாள். சரியா? துர்ஹ்யந்தி சா சரணமயாத், அதான் மெயின் சென்டென்ஸ். சரணத்தை அடைந்தாள். யாரு? ஜாமதக்னியம். யார் அவர்? பீஷ்மஸ்ய குரு. புரியுதா? அயாத்துங்கிறது உங்களுக்கு யாத்தியினுடைய லங்கு. சரியா? அப்புறம் சாச்ச, ம், सा च சாச்ச, तां ம், सा च तां ம். परिगृहाणोति भीष्मम् अन्वशात् ஆ, பரிகிருஹாண இதி, பரிகிருஹாணேதி, சஹச்ச, சஹனா சஹ ஜாமதக்ஞः, அந்த பரசுராமர் வந்து தாம் அம்பாம், அந்த அம்பாவை பரிகிருஹாண நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு பீஷ்மரை பார்த்து, அன்வஷாத்து அப்படின்னா ஆர்டர்டுன்னு அர்த்தம். புரியுறதா? அணுங்கிறது உபசர்க்கம் உங்களுக்கு, அன்வஷாத். ம். அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஆர்டர்டு, he ordered what ஆர்டர்ட் தட் யூ பெட்டர் யூ அக்செப்ட் ஹர். he told Bhishma ஆமா. பரசுராமர் வந்து பீஷ்மர் கிட்ட சொல்றார், நீ தானே எடுத்துன்னு வந்த, ஒழுங்கா நீயே அவளை அக்செப்ட் பண்ணிக்கோ. சரி அவ போய் அவர்கிட்ட சரணாகதி அடைகிறா. என்ன இந்த கரெக்ட் மாதிரி பீஷ்மர் பண்ணிட்டான், எனக்கு அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம நான் நிராகதியா இருந்துட்டேனேன்னு. உடனே இவர் வந்து நீ தானே எடுத்துன்னு வந்த, நீயே வந்து அவளை அக்செப்ட் பண்ணிக்கோ, அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றார். அவளுக்கு வந்து அவருக்கு அதுல இஷ்டம் இல்லை. அன்வஷாத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்டர் பண்ணாருங்கிற அர்த்தம். ம் சரியா? ஆ மேல. स्वस्य ம், आजन्म ब्रह्मचर्य व्रत विरुद्धं तन्न तन्न करिष्यामिति ம். भीष्मं तद्वचनं प्रत्याचक्षे சச்சக்ஷே, சக்ஷி, சக்ஷி வாச்சியாம், வக்தாயாம் இல்லையா? பிரத்யாச்ச சக்ஷேனா ரிப்ளை பண்ணாருன்னு அர்த்தம். ஸ்வஸ்ய ஆஜன்ம பிரம்மச்சரிய விரத व्रत விருத்தம் विरुद्धं தத் வச்சனம், வச்சனம்க்கு அட்ஜெக்டிவா போறது. ஆஜன்ம அப்படின்னா ஜன்மால இருந்து ஆரம்பிச்சு, அஹ், ஆஜன்ம பிரம்மச்சரிய அப்படின்னா செலிபசி, அந்த செலிபசிங்கிற ஒரு விரதசிய விருத்தம் அப்படின்னா அகெயின்ஸ்டா இருக்கின்ற அந்த தத்து வச்சனம், தஸ்ய குரோஹோ வச்சனம், வச்சனத்தை, அஹ், தன்ன கரிஷ்யாமி இது பீஷ்மஹா, பீஷ்மஹா தன்னு ந கரிஷ்யாமி, அவளை அங்கீகாரம் பரிகிரகான, அந்த பரிகிரகம்ங்கிறது பண்ணவே மாட்டேன் அப்படிங்கறத பிரத்யாஜ சக்ஷே ஹி ரிப்ளைட். சரியா? அப்புறம் तेन क्रुद्धो क्रुद्धः, ம், जामदग्न्यः ம், भीष्मेण सह
युद्ध्वा तेन पराजिग्ये ஆமா. சோ ஜாமதக்ஞா பீஷ்மேன பராஜிக்யே. சரியா? தேன பராஜிக்யே பாசிவ்ல இருக்கு. அந்த ஜமதக்னியினுடைய புள்ளையான அந்த பரசுராமஹா தேன பீஷ்மேன அந்த பீஷ்மரினால் பராஜிக்யே. ஜி ஜெய் இருக்கணும், ஜெயதி. அதோட ஜிகாயங்கிறது லிட்டு. சரியா? உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜீயதே அப்படிங்கிறது பாசிவ்ல வந்துரும் லட்டுல. ஜிக்யே அப்படிங்கிறது லிட்டு பாசிவ். ஓகேவா? சோ தேன தேன அப்படின்னா தேன வச்சனேன பிரத்யாஜ சக்ஷேன்னு இருக்கணும். அந்த தேன பீஷ்மஸ்ய வச்சனேன அந்த பீஷ்மரனுடைய அந்த பிரதிவச்சனேன ரிப்ளையினால குருத்தக ரொம்ப கோபமடைந்தவரான ஜாமதக்ஞா ஜமதக்னேஹே அபத்யம் புமான் சக பரசுராமஹா பீஷ்மேன சக யுத்வா பீஷ்மரோட சண்டை போட்டு விட்ட பிறகு தேன பீஷ்மேன அந்த பீஷ்மரினால் பராஜிக்யே தோற்றடிக்கப்பட்டார். பீஷ்மரினால் பரசுராமர் தோற்கடிக்கப்பட்டார். சரியா? ओके ம். कथेयं कथेयम् அஸ்மின் अस्मिन् உச்வாசே उच्छ्वासे हृदयं हृदयम् ஹிருதயங்கமயா हृदयं हृदयङ्गमया रीत्या वर्णिता இயம் கதா அஸ்மின் हम्म, உச்வாசே இந்த உச்வாசத்தில் இயம் கதா இப்ப மேல சொல்லப்பட்ட கதா இந்த பரசுராமருக்கும் இவருக்கும் நடந்த யுத்தம் அந்த அம்பா அம்பிகா அம்பாலிகாவை விசித்திர வீரியனுக்கோசரம் அழைச்சின்னு வந்தது, அப்புறம் இந்த மாதிரி சண்டை போட்டது, இந்த கதை தான் இப்போ பிரசன்ட் உச்வாசத்துல இருக்கிற கதா. அஸ்மின் உச்வாசே இந்த உச்வாசத்தில் இயம் கதா வர்ணிதா இந்த கதையானது வர்ணிக்கப்படுகிறது, வர்ணிக்கப்பட்டது. எப்படி இருந்தது அந்த வர்ணனை? ஹிருதயங்கமயா ரீத்யா வர்ணிதா. ஹிருதயம் கச்சதி இது ஹிருதயங்கமா. தயா ரீத்யா, ரீதினா ஸ்டைல், அந்த மாதிரி ஒரு பிரக்ரியாவால அழகா வர்ணிதா. ஏதோ ஒரு சக கத்தவான் சக ஆகதவான் அப்படிலாம் சொல்லாம நம்மளுடைய மனசை வந்து யாருடைய மனச சஹிருதயானாம் ஹிருதயம் கமகா சகர அதுல ஈடுபாடு இருக்கிறவாளுடைய மனசை தொடர அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரீத்யா இயம் கதா அஸ்மின் உச்வாசே வர்ணிதா. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் हृदयङ्गमया means heart rendering is it? ஆமா, உங்களுக்கு வந்து ஹிருதயம் உங்க ஹிருதயத்தை தொடர்றதுன்னு அர்த்தம். டச்சஸ் யுவர் ஹார்ட். யா. तत्रापि भीष्मजामदग्नयोः संवादो नितरां रोचकः தத்ராபி. ஸோ இந்த கதா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தத்ராபி அதாவது அதுல மோர் தேன் தட் மோர் அதுல என்ன அப்படின்னா இந்த பீஷ்மருக்கும் ஜாமதக்னிக்கும் தயோஹோ சம்வாதா அந்த கான்வர்சேஷன் அது நிதராம் ரோச்சகா மிகவும் ருச்சிகரா. சரியா? அப்புறம் अत्रत्याः विशिष्टाः प्रयोगाश्चात्रैर्वश्यं அவசியம். ज्ञातव्याः சாத்திரைஹி அவசியம் சாத்திரைர் அவசியம். விசர்க்கம் வந்து ரகாரமாயிருக்கு. அத்திரத்தியாகா இங்க அத்திரே ஸ்திதாகா விசிஷ்டாகா ரொம்ப விசேஷமான ரொம்ப ஸ்பெஷாலிட்டியோட இருக்கிற பிரயோகாக யூசேஜஸ் சாத்திரைஹி ஸ்டூடெண்ட்ஸால அவசியம் ஞாத்தவ்யாக பிரயோகா விசிஷ்டாக பிரயோகாக ஞாத்தவ்யாக அத்திரத்தியாக விசிஷ்டாக பிரயோகாக ஞாத்தவ்யாக. யாரால ஞாத்தவ்யாக? சாத்திரைஹி ஞாத்தவ்யாக. எப்படி ஞாத்தவ்யாக? அவசியம் ஞாத்தவ்யா. சரியா இருக்கா? இப்படிப்பட்ட பீஷ்ம விரதஸ்தேமம். நல்ல இன்ட்ரோடக்ஷனே நல்ல ஒரு ஆமா ஒரு கவி யாரு அப்படிங்கிறத அந்த டைட்டில்லே தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த இது யார் எழுதியிருப்பா இத யார் தெரியலையே. இங்க ஸ்ருங்கேரியில யாராவது பண்டிதா யாராவது ஸ்காலர்ஸ் எழுதியிருப்பா. அப்படியா ஆமா, ஜம்முன்னு இல்ல. இதோட இருக்கட்டுமா?